எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீதர் டான்ஸ் மாஸ்டர். இஞ்சி இடுப்பழகி ஆஹா சூப்பர் ஹிட் ஆச்சு. இஞ்சி இடு பழகி மஞ்சச்சேவ பழகி. தேங்க்யூ ஸோ மச் மக்களே, ஃபேன்ஸுக்கெலாம் ரொம்ப நன்றி. இந்த சாங்கை முதல்ல ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு பின்னாடி நெத்திப்பட்டை, அதாவது கேரளாவில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த யானையில் அது நெத்திப்பட்டை, அதை பற்றி சொல்ல போகிறேன். எப்போவுமே பேக்ரவுண்டில் ஏஆர்எஸ் நாங்கள் லோகோ வச்சு தான் எப்போவுமே பண்ணியிருப்போம். இதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த இந்த நெத்திப்பட்டையை பற்றி டிஃப்ரெண்ட்டாக சொல்லணுன்னா, இதை வந்து டான்ஸ் மாஸ்டர் சாந்தி அவங்க தான் இதை வந்து எங்களுக்கு கையாலேயே வந்து ரொம்ப வேண்டிக்கிட்டு எங்களுக்கு பண்ணி கொடுத்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் நான் ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவ்வளோ சீக்கிரம் யாருக்கும் இது மாதிரி ஒரு நெத்திப்பட்டை வந்து அமையாது. யார் சாந்தி மாஸ்டர்னா, நீங்கள் ஆண் பாவம் அந்த படம்லாம் நிறைய படம் சூப்பர் ஹிட்டு பாட்டெலாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டான்ஸ் மாஸ்டர் தான் எனக்காக அதை பண்ணி கொடுத்தாங்க. என் ஆஃபீஸ் ரூமில் தான் இருக்கும். இந்த பாட்டுக்காக ஸ்பெஷலாக ஒரு ட்ரெடிஷ்னலாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு பின்னாடி வச்சுருக்கேன். அதான் அதோட பேக்ரவுண்டு. இஞ்சி இடுப்பழகினா ஐயோ அந்த சாங் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். இதில் பார்த்தீங்கன்னா படத்தில் வந்து கமலஹாசன் சார் வந்து அப்படியே விஷுவலில் ஒரு பெட்ரூமில் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதை வந்து இந்த சாங் வந்து எனக்கு இமேஜினபிள்னு சொல்லுவாங்க. அதை வந்து இப்படி கோரியோ பண்ண முடியுமா அப்படின்னு நாங்கள் சேலஞ்ச் எடுத்து பண்ணது தான் நானும் அக்ஷதாவும் இந்த சாங் இஞ்சி இடுப்பழகி. ஸோ ஆடும்போதே எங்களுக்கு ரொம்ப பிடிச்சி, ரொம்ப ட்ரெடிஷ்னல் காஸ்டியூமோடு இதை ஆடும்போது நாங்கள் ரொம்ப லவ்வபுளாக பண்ணோம் அந்த சாங்கை. ஸோ இந்த ரீல் வந்து மெல்போர்ன் அந்த ஃபில்டர் தான் எடுத்தோம். இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக்கில் ஸ்பாட்லைட் அது க்ரீன் ஆன் பண்ணியிருப்போம். நம்ம நெத்திப்பட்ட அந்த யானைக்கு அந்த ஃபேஸில் மாத்திரம் இருக்கும். லெஃப்ட் சைடில் ஒரு வந்து ஷார்ப்பி மாரி ஒரு லைட்ஸ் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட்டில் லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் ஒரு 2 லைட் வச்சுருப்போம். இந்த காஸ்டியூமை பற்றி சொல்லுங்க. அது ட்ரெடிஷ்னலாக சொல்லும் போது அக்ஷதாவோட காஸ்டியூம்ஸ், ஏன்னா ப்ராக்டிஸ் பயங்கரமாக பண்ணிட்டோம். அப்புறமா அக்ஷதா இந்த காஸ்டியூம்ஸ் போட்டு இப்படி வந்தவுடனே இன்னும் சேலஞ்சாக இருந்தது அந்த டால் மாதிரி பண்ணுறதுக்கு. ஐயோ இந்த சாங்கில் அப்பா லிப்பு வந்தால் டான்ஸ் வராது, டான்ஸ் வந்தால் லிப்பு வராது, அப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம். இத்தனைக்கும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணோம். இருந்தாலும் டப்புன்னு அக்ஷதா மிஸ் பண்ணோம். அப்புறம் கொஞ்ச நேரம் பார்த்தா டமால் விஷ்ணு இந்த பக்கம் மாசன் டப்புன்னு அவன் ஒன்று மிஸ் பண்ணான். அது மாதிரி திருப்பி அக்ஷதா ஐயோ டேடி ஒன் மோர். ஏன்னா அந்த காஸ்டியூம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறதுனால அதையும் பண்ணணும். அப்புறமா அதில் ஒரு கோரியோ பார்த்துருப்போம். அந்த அக்ஷதா ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணும் போதெல்லாம் தலையை ரவுண்ட் பண்ண மாட்டாங்க. நாங்கள் லெக்கில் அப்படி பெண்ட் பண்ணி ஆடும்போது அப்புறமா நான் கண்ணாடியை பார்த்து திருப்பியும் அந்த டேக்கை பார்த்துட்டு, இல்லை அக்ஷதா நாங்கள் பண்ணுற மாதிரி அந்த ஹேண்ட் மூமெண்ட்டை வந்து நீயும் அப்படியே கையை சுற்றி பண்ணணுன்னா, அப்போ அந்த ஸ்பாட்லேயே சேஞ்ச் பண்ணேன். அது உடனே பண்ணாங்க. அது வந்து பயங்கரமாக கோஆர்டினேஷன் சூப்பராக இருந்தது. ஸோ ப்ராக்டிஸ் நீங்கள் பார்த்துருக்கும் போது ஒரு டேக்கில் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். பட் நாங்கள் வந்து நிறைய டேக் எடுத்தோங்க இந்த பாட்டை. இந்த ரீல் வந்து பர்டிகுலராக ஐஃபோனில் தாங்க எடுத்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபஸ்ட்டு சாங் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த ரிமோட்டு ஒன்று யூஸ் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஃபோனில் தான் பண்ணலாம். ஃபோனில் ஆன் பண்ணால் அக்ஷதா ஆடுற மாதிரி. அப்புறம் சரி இல்லை ஃபோனை எங்கே வச்சு ஆடுறது, ஏன்னா வேட்டி கட்டுறதுனால நிற்காது. உடனே என்ன பண்ணோம், சரி ரிமோட்டை வச்சு பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா நாங்கள் எங்கள் ஏசி ரிமோட்டு தாங்க. எல்லோரும் பார்த்துருப்பீங்க அந்த ஃபோனை மாதிரி பண்ணுறது. அது எங்கள் ஏசி ரிமோட்டோட தான் அதை பண்ணி டக்குன்னு அதுக்காக ஒரு என்ட்ரி அவுட்டு கொடுத்துருப்பேன். ஏன்னா அதை எங்கேயுமே இடுப்பில் வைக்க முடியல. 2-3 வாட்டி கீழே வந்துருச்சு. டக்குன்னு போய் விஷ்ணு வெளியே வச்சுட்டு டக்குன்னு வந்து ஜாயின் பண்ணி ஆடுவோம். அதுவும் ஒரு சின்ன சுவாரஸ்யமாக இருந்தது. ரீல் அவ்வளோ குட்டி ரீல் தான், ஆனால் வந்து அதுக்குள்ளே அவ்வளோ ஃபன், அவ்வளோ விளையாட்டு. அதுதான் அவங்க இந்த பாட்டுக்கு பெருசாக ஹிட்டு கொடுத்தது. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு. ஏன்னா கமலஹாசன் வந்து இஞ்சி இடுப்பழகி சாங் அவர் எக்ஸ்பிரஷனில் பின்னி எடுத்திருப்பார். ஸோ அந்த சாங் எடுத்து நம்ம பண்ணும்போது அழகாக உங்களுக்கு பிடிக்கணும், ரொம்ப கனெக்ட் ஆகணும்னு பண்ணோம். ஆனால் அது ரொம்ப மில்லியன்ஸில் ஹிட் ஆகணும்னு ரீல்ஸில் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரியலி தேங்க்ஸ் டு மக்களே. உங்களுக்கு தான் நான் நன்றியை சொல்லணும்.